ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ, கீழ்த்தரமாக நடத்தினாலோ, இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ வருத்தப்படாதே. அவர்களுக்கு எங்கே எப்போ பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். நான் எப்போதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என் கண் இமை போல் காப்பேன். காற்று உன்னை கரைக்காது, கத்தி உன்னை வெட்டாது, தீ உன்னை எரிக்காது. நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் என கூறும் அளவிற்கு நன்மை செய்ய போகிறேன். பொறுத்திருந்து பார். எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியிலிருந்து விலகாதே. மனதில் ஏற்படும் ஆசைகளை நிறுத்தி வைப்பது மிகவும் கடினம். மனதில் ஏற்படும் வலிகளின் விளைவு துன்பம். எதற்காகவும் கலங்காதே. எதற்கும் இடம் தரந்து நினைக்காதே. எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாய். இப்போது காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது. அனைத்திலும் இருந்து விடுபட போகிறாய். இழந்தது அத்தனையும் வந்து சேரப்போகிறது. வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நிச்சயம் உன்னை வாழ வைப்பேன். மனதில் இருக்கும் குழப்பங்களை தவிர்த்து என்னை மனதில் நிறுத்தி தொடர்ந்து பூஜித்து கொண்டே இரு. நல்லதே நடக்கும். நான் இருக்கிறேன், கலக்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். என்மேல் நீ வைத்திருக்கும் விசுவாசம் உன்னதமானது என்பதை நான் சாய்தேவா அறிவேன். கவலைப்பட்டது போதும் குழந்தையே. இனி என் ஆசையால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது. உன் பிரச்சனை அனைத்தும் முடியும் நேரத்தை தொட்டு விட்டாய். பிள்ளையின் நிம்மதியில்தான் என் மன நிறைவு அமைந்திருக்கிறது. உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும்.